திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ராஜா குடும்பத்தினர் மீது காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்திய போலீசாரை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம் தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜா மற்றும் அவரது மனைவி உஷா, மகன் சூர்யா ஆகிய 3 பேரையும் போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சிகள் நேற்று ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியாகியது. போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு மாநிலமெங்கிலும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ராஜா குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய போலீசாரை பணி இடமாற்றம் செய்தால் மட்டும் போதாது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தோக்கவாடி பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். 3 போலீசாரையும் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்ன கேட்கணும்? உனக்கு அடிக்கிறது ரைட்ஸ் யார் கொடுத்தது? உனக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? மண்பேக கண்டிக்கிறோம், போலீஸ் மண்பேக கண்டிக்கிறோம். இது பிரச்சனை விட மாட்டான். அவன் 3 பேருமே இங்க வந்து ஊர்ல மன்னிப்பு கேட்கணும். அவனை விட மாட்டோம். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட ராஜாவின் குடும்பத்திற்கு நியாயம் கேட்டு திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தோக்கவாடி பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் நீடித்த இந்த போராட்டத்தில் செங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டார். இதையடுத்து ராஜா குடும்பத்தினர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய செங்கம் காவல் நிலைய முதல் நிலை காவலர்களான நம்மாழ்வார், முருகன், விஜயகுமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே படுகாயமடைந்த ராஜா, அவரது மனைவி உஷா, அவரது மகன் சூர்யா ஆகிய 3வரும் செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கம் வரும்போது எங்கள் ஒய்ஃப் வேலையை விட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு கேட்டேன். அதுவே எங்கள் சம்பத்துக்காக சீனிவாச ஜோதியில் வந்து பேசியிருந்தோம். நானும் எங்கள் ஒய்ஃப் பேசியிருந்தோம். அவங்க ஏதாவது பேசுனா ஆஸ்பத்திரியில் வந்து அடிச்சிட்டேன் எங்கள் ஒய்ஃபை. அடிச்சுட்டு அவங்க போலீஸ் வந்து நின்றுலாம் பார்க்கல. நின்று ஏன்பா அடிக்கிறவங்க ஒய்ஃப் வந்து ஏன்பா என்னப்பா சண்டை போகிறேன்னு கேட்டாங்க. ஒன்றும் சார் சண்டை நான் பேசலாம், நாங்கள் போயிடுறேங்கன்னு சொன்னேன். சொன்னோடனே திரும்பி அந்த போலீஸ் வண்டி இறங்கி வந்து வண்டிக்கு வந்துட்டார். வண்டி வந்து திரும்பி கீழே வந்து ஏன்பா அடிக்கிறேன் நான் சொல்ல ஏன்பா போக மாட்டேன். இல்லை நான் போயிடுறேன் போகிறேன். டேய் வா என்ன ஊருங்க அப்படின்னு. ஏன்னா தோகட்டை ஆட்டோ ஒரு தோகட்டி அதுதான் வந்து எப்படி பண்ணிக்கிறியா தோகட்டி இருந்தால அப்படின்னு கேட்டார். உடனே என் பையன் வந்து என்ன சார் சொன்னார்? அவர் வந்து அப்பா தோகட்டி ஒரே முதல் என்ன அடிச்சான் ஏங்க அடிக்க இன்னொரு பீஸ் வந்து நான் லெட்டி எடுத்து வந்து ஒரு அடி கையில் வார்னு அடிச்சான். அப்படின்னா திரும்பி அடிக்கிறான் பாரு. 2 பேர் அடிக்கிறாங்க, எல்லாரும் ஒரு ஆள் அடிச்சு ரொம்ப அப்படியே கொடூரம் செத்துரு.